ஹலோ மக்களே! நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் லாக் பார்க்க போகிறோம். கோயில்பட்டியிலேருந்து நாங்கள் போனோங்க. கோயில்பட்டியிலேருந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து ஒரு 12:20க்கு கரெக்டாக வருது. இது செந்தூர் எக்ஸ்பிரஸ் இல்லை, நாங்கள் செந்தூர் எக்ஸ்பிரஸில் போனோம். இது வந்து ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஒன்று கிராஸ் ஆனது, அதை சும்மா எடுத்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து செந்தூர் எக்ஸ்பிரஸில் போனோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்? திருச்செந்தூருக்கு போகிறோம். அதுக்காக கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம செந்தூர் எக்ஸ்பிரஸில் வந்து திருச்செந்தூரில் வந்து இறங்கிட்டோம். திருச்செந்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் கூட்டம் ஃபுல்லாமே கோயிலுக்கு வந்த கூட்டம் தான். செம்ம க்ரௌடுங்க அன்றைக்கி. நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா, சாட்டர்டே நாங்கள் போயிருந்தோம். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். இங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு கோயில் வாசல் போனோம். இது ஃபேமஸான உதயம் காஃபி. இங்கே தான் நல்லா கூட்டம் இருக்கும் காஃபி குடிக்கிறதுக்கு. வந்து ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் புக் பண்ணோம் நாங்கள். கோவில் வாசல்லே பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். ஒரு சிங்கிள் பெட்ரூமோட ரூம் எடுத்தோம். ஒரு ப்ரைஸு கம்ஃபர்டபுளாக ஓரளவு இருந்தது. 1500 சார்ஜ் பண்ணாங்க 24 ஹவர்ஸ்க்கு. நாங்கள் வந்து ஒரு 2:00 3:00 ஆமாம், ஒரு 4 மணி இருக்கும் சிங்கிள் பெட்ரூமு. சின்ன ஃபேமிலியாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏசினா எக்ஸ்ட்ரா 1000 கேட்டாங்க. நாங்கள் நான் ஏசி தான் எடுத்தோம். டிவி ஃபெசிலிட்டியோடு இருந்துச்சு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரூமு. ஆர்ஓ வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வெளியிலே வச்சுருந்தாங்க. நம்ம தேவைப்பட்டால் நம்ம வாட்டர்லாம் அங்கேயே எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக இருந்துச்சு ரூமெல்லாம். ஒரு கம்ஃபர்டபுளான ப்ளேஸு. கோயில் வாசல்லே இருக்குங்க உங்களுக்கு. இது இது வந்து பக்கம். டிவி ஃபெசிலிட்டியோட ரூம் இருந்துச்சு. ரூமில் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கோயிலுக்கு நடந்து போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இருந்துச்சு. ஈவினிங் அப்படியே போயிட்டு நாங்கள் வந்து 100 தரிசனத்தில் போயிட்டோங்க கோயிலுக்கு. ஈவினிங் டயத்தில் போகும்போது கோயில் வாசல் போயிட்டு அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 100 தரிசனம் எப்படி கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு போனோம். ஏன்னா வீக் டேஸில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். பாருங்கள், கோபுர தரிசனம் நல்லா இருந்துச்சுங்க. ஈவினிங் டைம் அந்த கோபுர வெளிச்சத்தோடு பார்க்கறதுக்கு அருமையாக இருந்தது. அங்கேருந்து அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டு போகிற வழியில் ஒரு பசுவெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போனோம். கடற்கரையில் கொஞ்சம் நேரம் அப்படியே காற்று வாங்கலான்னு போனோம். நல்ல கூட்டம், வீக்கெண்டுங்கிறதுனால செம க்ரௌடாக இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கடலில் விளாண்டுட்டு பாப்பாவை கூப்பிட்டு போயிருந்தோம். நம்ம கலட்டா காவியா வந்திருந்தாங்க நம்ம கூட. பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பீச்சிலேருந்து அப்படியே கோயில் கோபுரம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 100 தரிசனத்துக்காக போனோம். பாருங்கள், நல்லா ஃபுல் க்ரௌடுங்க அன்றைக்கி. செம்ம க்ரௌடு. கடல் கொஞ்சம் உள்வாங்கி தான் இருந்தது. நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம், பேப்பரில் பார்த்துருப்போம் கடல் உள்வாங்கினதுன்னு. நாங்கள் போகிற அன்றைக்கி கடல் உள்வாங்கி இருந்தது நல்லா. குளிச்சுட்டு அப்படியே 100 தரிசனத்துக்காக அப்படியே நடந்து போனோம். நாங்கள் 100 தரிசனத்துக்கு போகும்போது கொஞ்சம் இருட்டாயிருச்சு. ஒரு 7 மணிக்கிட்ட தாங்க நாங்கள் வரிசையில் நின்னோம். ஜஸ்ட்டு 1/2 hour தான் ஆச்சுங்க எங்களுக்கு சாமி பார்க்குறதுக்கு. அதனால் ஈஸியாக இருந்தது 100 தரிசனம். பொது தரிசனம் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. 100 தரிசனம் வந்து ஈவினிங் டைம் அந்த நட சாத்துற டைம் போனீங்கன்னா, ஒரு 7 மணிக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு 8 மணி 8:30க்குள்ளே வெளியே வந்துடலாம். நாங்கள் 7 மணிக்கு வரிசையில் நிற்க ஆரம்பித்தோம். 7:30க்கு சாமியை பார்த்துட்டோம். 7:30க்கு பார்த்துட்டு ஒரு 8:30 வரை சும்மா கோயிலுக்குள்ளேயே மற்ற சுற்றி கும்பிட்றதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தது. ஒரு 8:30 9 மணிக்கு நட சாத்துறப்போ அவங்களே எல்லாத்தையும் வெளியே அனுப்புனாங்க. அந்த டைம் தான் நாங்கள் வெளியில் வந்தோம். அது வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக சாமி பார்த்தோங்க. நீங்கள் 100 தரிசனத்தில் போனீங்கன்னா அந்த ஈவினிங் டயத்தை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். பகலில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த ஈவினிங் டைம் பிளான் பண்ணுங்கள். ஒரு 7 மணி, ஒரு 7:30 மணிக்கு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பொது தரிசனம் கண்டிப்பாக 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. நாங்கள் கேட்டதில் சொன்னாங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுதுங்க
காலையில் போனாலும் சரி, காலையில் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் பொது தரிசனத்துக்கு நின்னாலுமே அவங்க சாமி கும்பிட 11 மணி 12 மணி ஆகுதுன்னு சொன்னாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது பொது தரிசனத்துக்கு. வந்து கொஞ்சம் குழந்தைங்களாம் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் அன்னைக்கு தரிசனம் முடிச்சுட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே போகல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ஹோட்டலை விட்டு வெளியில் வர பார்த்தீங்கன்னா மயில் அழகாக இருந்தது. அந்த ஹோட்டலுக்கு அப்படி மேலே 2 மயில் நல்லா காட்சிக்கு தந்தது, நல்லா அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம திரும்ப கோயில் வாசலுக்கு போனோம். தரிசனம் எப்படி இருக்குது, 100 ரூபா தரிசனம் எப்படி இருக்குது, பொது தரிசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். செம க்ரௌடு. வந்து பாருங்கள், 100 ரூபா தரிசனம் வந்து நேற்று வந்து நாங்கள் வந்து முன்னாடியிலேருந்து அப்படியே உள்ளே போயிட்டோம். ஆனால் இன்றைக்கி தான் என்ட்ரன்ஸு. இங்கேயே செம க்ரௌடு இருந்துச்சு. இங்கேருந்து தான் 100 ரூபா தரிசனத்துக்கு நின்னாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக எப்படியும் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும் 100 ரூபா தரிசனம் பகலில். செம கூட்டம் இருந்துச்சு 100 ரூபா தரிசனத்துக்கு. இது பாருங்கள், இது இந்த கூட்டம் எல்லாமே 2 லைன் 3 லைன் நிற்கிறாங்க பாருங்கள், அப்படி திரும்பி வருது பாருங்கள். இது எல்லாமே இது 100 ரூபா தரிசனம். 100 ரூபா தரிசனத்துக்கே இவ்வளோ கூட்டம் இருந்தது நெக்ஸ்ட் டே மார்னிங்கில். இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் அப்படியே போனோம். போயிட்டு அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் கடற்கரையில் அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே போனோம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கடல் நல்லா உள்வாங்கியிருக்கும் பாருங்கள், பாறையெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள், பச்சை பாறைலாம் நல்லா தெரிஞ்சுது. இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா கோயில்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அது வரைக்கும் அதாவது மண்ணாக இருந்தது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பாறை, பச்சை பாறை, பாசி படிஞ்ச பாறை. இதில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மக்கள்லாம் குளித்தாங்க. இந்த இடத்துல வந்து மண் படலை. ஆனால் இருந்தாலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வழுக்கி விடுது. நீங்கள் வந்து இதில் வந்து குளிக்க முடியாது. நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் அந்த மண் இருக்கிற இடத்துல தான் குளிக்கணும். இந்த இடம் ஃபோட்டோஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்க நல்லா இருந்துச்சு. நல்லா அருமையாக நல்லா வந்தது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த ஏரியா. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திருச்செந்தூர் வந்தால் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து மூவர் சமாதின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் இந்த கோவிலுக்காக திருப்பணி செஞ்சு இந்த கடற்கரையிலே ஜீவ சமாதி அடைஞ்ச மூவர்னு சொல்லுவாங்க. மூவர் சமாதி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் போனோம் அந்த சமாதிக்கு. உள்ளே வந்து அங்கே அந்த சமாதியில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அலௌடு இல்லை, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த வெளியில் மட்டும் எடுக்கணும். மூவர் சமாதி அப்படியே வரும். கடல் நல்லா உள்ள வாங்கியிருக்குங்க. திருச்செந்தூர் கடற்கரை. திருச்செந்தூரில் கடற்கரையில் இருக்கிறோம் பாருங்கள், கோபுரம் தெரியுதா? கடற்கரையில் தான் இருக்கிறோம். கடல் உள்வாகி இந்த பச்சை கலர் பாறைலாம் வெளியில் தெரியுதுங்க. அருமையான. ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம் கூட மண்ணாகுது குளிச்சா, இந்த பக்கம் மண் இல்லை. ஆனால் நம்ம கீழே விழுந்தோன்னா அடிப்படும். பாறை நிறையா இருக்குது, வழுகுதுங்க. பச்சை கலர் பாறை ஃபுல்லாக அப்படியே நல்லா வழுகுது. அங்கங்கே சின்ன சின்ன பள்ளமாக இருக்குது. காலை உள்ளே விட்டோன்னா தண்ணி இல்லாதப்போ தெரியாது, அலை வர்றப்போ காலை உள்ள விட்டா கீழே விழுந்துடும். பள்ளமாக தான் இருக்குது எல்லாம். குளிச்செல்லாம் கால் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குங்க. மண்ணில் மாதிரி இந்த இடத்துல தெய்வம் நல்லா அருமையான கடல் உள்வாங்க. அதுக்கப்புறமா அந்த மூவர் பார்க்குறதுக்காக நாங்கள் போவோம். இப்போ தெரியுது பார்த்தீங்கன்னா கலர் அதுதான் இந்தியா. அதுக்கு பேக் சைடில் தான் அந்த மூவர் இருக்குது. மீன்லாம் தெரிஞ்சது ஒரு சில இடத்துல, மீன் நண்டு இதெல்லாம் மீனெல்லாம் கையில் போல அவ்வளோதான். நல்லா அங்கே வந்தவங்க. இதுதான் அதோட முதல் சமாதி. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் கோபுரம் இருக்கும், உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது. உள்ளே மொபைல் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 2வது ஜீவ சமாதிக்கு வந்தோம். இதுதாங்க அந்த மூவர் சமாதியில் 2வது. இங்கே கொஞ்சம் நேரம் உள்ள தியானம் பண்ணலாம். இங்கே தியானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சமாதிக்கு போனோம். இங்கே அவரோட அழகான சிலை ஒன்று இருந்துச்சு. இதாங்க சங்கர சுவாமிகள் ஜீவ சமாதி ஆலயம். நான் சொன்ன மூவர் சமாதியில் அந்த மொத்தம் 5 பேரை தான் சொல்கிறாங்க. அதில் 3 பேருக்கு மட்டும் கடற்கரையில் இருக்குது.
அது முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சுவாமி விடுதி. அதாவது கோவில் நிர்வாகத்தினால ரூம்ஸ் எல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க இப்போ புதுசா. அங்க வந்து எவ்வளோ ப்ரைஸ் என்னன்னு டீட்டெயில் பார்க்குறதுக்காக வந்தோம். நாங்க இங்க புக் பண்ணல. நாங்க கோயில் வாசல்லயே புக் பண்ணிட்டோம். இது கடற்கரையில இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டீட்டெயிலு, வெப்சைட் எல்லாமே இருக்கு. சிங்கிள் ரூம்னா எவ்வளவு? அதாவது 7 பெட்ரூம் வரைக்கும் கூட இங்க இருக்குங்க. இப்போ பெரிய ஃபேமிலியா வந்தா, நீங்க இதில ரூம் எடுத்துக்கலாம். 7 பெட்டு ஒரே ரூம்ல 3,800 சம்திங் போட்டிருந்தாங்க. அந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்க. வெப்சைட்டோட போட்டிருக்காங்க. பிரைஸ் டீட்டெயிலு, வெப்சைட்டு நம்ம வெப்சைட்லயே புக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க டீலக்ஸ் ரூம் வந்து 1600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரிய ஃபேமிலிக்கு வந்து 4200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஒரு பெரிய 10 பேர் போனீங்கன்னா, அந்த மாரி ஒரு ரூம் எடுத்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். டோட்டலா 10 பேர் அதில தங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அந்த கடற்கரையில தாங்க இருக்கு. இது நல்லா உள்ள போகல நாங்க. உள்ள நல்லா நீட்டா இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோவில் வாசல்ல இருக்கிற கடையில வந்து பஞ்சாமிர்தம், இந்த மாரி திங்ஸு பாப்பாக்கு விளையாட்டு ஜாமான் இதெல்லாம் வாங்கிட்டு டாலர், அப்புறம் அந்த கையில கட்டுற கயிறு அதெல்லாம் வாங்கிட்டு, அதோட நாங்க முடிச்சு கிளம்பி வந்துட்டோங்க. நாங்க வரம்போது பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல வரல. ட்ரெயின் வந்து அதே க செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்புது டைம் பார்த்தீங்கன்னா 12:20. எங்களால ட்ரெயின் பிடிக்க முடில. அதனால நாங்க வரையில பஸ்ஸில வந்துட்டோங்க. தூத்துக்குடி வந்து தூத்துக்குடியிலருந்து நாங்க வந்துட்டோம். ஸோ நாங்க வரம்போது பஸ்ஸில வந்துட்டோம். ஓகே மக்களே! மீண்டும் அடுத்த விலாக்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.